விட்டு திறந்து வைப்பார் நமக்காக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இறை தந்தையின் பரிவும் திருமகனின் அன்பும் தூய ஆவியாரின் அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உங்களுடைய பதில் மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சியிலெங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். உங்கள் பதில் மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது. ஆண்டவர் லெபனோன் கேதுரு மரங்களை முறித்து விடுகின்றார். உங்கள் பதில் ஆண்டவர் குறித்தாக்குங்கள். ஆண்டவரின் குரல் மின்னலை தெறிக்க செய்கின்றது. ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதிர செய்கின்றது. ஆண்டவர் காதேச பாலைவனத்தை நடுங்க செய்கின்றார். உங்கள் பதில் மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவர் குறித்தாக்குங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்றாடுவோமாக. எங்கள் பாதுகாவலும் அருளுமான இறைவா, புனித இன்னாசியார் ஆலய பங்கில் உமது பிரசன்னத்தையும் பராமரிப்பையும் உணர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பங்கின் வளர்ச்சிக்கும் இப்பங்கு மக்களின் பயன்பாட்டிற்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த புதிய ஆலய சுற்றுச்சுவரை நீர் அர்ச்சித்தருள உம்மை வேண்டுகின்றோம். இங்கு பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர் பெற்றவர். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எங்களிடம் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நமது பேராயர் அவருடைய கரங்களினாலே இந்த ஆலய புதிய சுற்றுச்சுவர் கல்வெட்டை இப்பொழுது திறந்து வைக்கிறார். அனைவரும் கரவொலி எழுப்பி நாம் கடவுளுக்கு நன்றி செய்வோம்.